ஆமைங்களை நான் பாத்துக்கிறேன். அடிக்க சொல்ல பிடிக்கிறேன். தோசை கல்லுல மாவு ஊத்துனா அது பேர் தோசை. தோசை கல்லுல மாவு ஊத்தினா தோசை. தோசை கல்லுல மாவு ஊத்தினா தோசை வராத குமாலா வருவா. இட்லி குண்டான்ல மாவு ஊத்தினா இட்லி குண்டான்ல மாவு ஊத்தினா இட்லி வரும். வரும் கேளு. இட்லி குண்டால மாவு ஊத்தினா என்னமா வரும்? நல்லா சத்தமா அவனுக்கு காது கேட்காது. எனக்கு 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 சொல்லுமா சொல்லுங்க. சொல்லுமா சிரிக்காத சொல்லுங்கம்மா. வண்டி வாங்கி வாங்க பட்ட பட்ட சொல்லுமா. இட்லி தானே வரும். சத்தமா சொல்ல. நான் பேசுறது மட்டும் கேட்கல கேட்கலன்னு சொல்றீங்களா? இட்லி குண்டால மாவு ஊத்துனா இட்லி வராது. என்ன வரும்? மாவு கரைஞ்சுதான் போகும். அந்த தட்டுல மாவு ஊத்துனா தான் இட்லி வரும். நம்பி வந்தனா வச்சுக்க உயிரோட போக முடியாது. போனமா தான் பாட்டு எங்க பாரு மனேரியா பாதி ராத்திரில போற மீதி குத்த யாரும் வாடா ஊரால சண்டை வாங்கி வச்சுட்டு போறாங்க. வாடா இங்க வாடா.
எம்மா அடி அடிப்பேன் வரமாட்டேன் போட இன்னத்துக்கு போய் எந்த பஸ்ல இருக்காங்க வாடா போய் நடுராத்திரில வர மாட்டேன் சாவட்டி ஒண்டியா வர நான் அச்ச அடி தாங்க முடியாம இதை யாரு சொல்லி அனுப்புறோம் சத்தவா சொல்றான் சரிடா அடி தாங்க முடியாம செத்துட்டான் பாவண்டா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தான் செத்துட்டான்னு சொல்றேன் அவன் குளத்துக்கு ஒரு மாலைனா போடணும் போனோம் எங்க பேர் பார்த்தோம் அடிச்சாடி தாங்க முடியாம செத்துட்டீங்க நம்மள காது கிட்டணும் ஆமா கொஞ்சம் முன்ன சுடுகாட்டுக்கு தூக்கி எடுத்துட்டாங்க கொடுத்தேன் சுடுகாட்டுல அவனை விட்டு நான் பிரிந்தது கிடையாது என்னை விட்டு அவன் பிரிந்தது கிடையாது அவன் ஞாபகமா இருக்குதுடா அந்த சுடுகாட்டு சாம்பல்னா கொஞ்சம் வாரியா போ சாம்பலெல்லாம் வாரி போய் எருவா கொட்டாங்களா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நடக்குது இதை யாரு சொல்லி சரிடா அவன் சாம்பல வாரி போய் எருவா கொட்டிட்டாங்க எங்க 2 செடியாவது புடிக்கும் மலாட்டிய புடிங்க நாய வச்சு என்ன நாய வச்சு செட்டாட்டாங்களாம் இவ்வளவு சீக்கிரமா காய வைக்கிற அளவுக்கு பொழுது ஒரு 50 எண்ணெய்னா வாங்கி நல்ல
இப்படி வாடா, இப்படி வா. என்னையா? இப்பதான்டா கோயம்புத்தாய். வாடா செவடியா மோன நடந்து வாடா வாய்ப்பு தாழ்ச்சிட்டாங்க கூட வாடா இந்த பால் கூட இருப்பாங்க அந்த குழம்புனா ஒரு சின்ன குழம்பு ஆடா பாவி, இருந்து கோம்பி இப்பதான்டா வயசு நக்கன. ஐயா குழந்தை வயசு வைக்கிட்டாங்க அந்த குழம்பு கூடவா கிடைக்கல கூட கிடைக்கலையா அந்த குழம்பு வச்சானே அந்த சட்டியெல்லாம் வாங்கியாடா கோயம் சட்டி இப்பதான்டா நாய். ஐயா வாய்ப்பு சட்டி நாய் விட்டு போயிடுச்சான் இது யார் சொல்லி வாங்கி சட்டிய நாய் விட்டு போயிடுச்சான் யார் தெருவுல மாட்டி நாலு எலும்பு இதெல்லாம் ஒரு சிரிப்புக்காக தான். ஆமா மச்சான். இந்த சபையறியே இந்த சபையறியே இந்த சபை அறிய, இந்த ஊரறியே ஊர் அறிய. அகோரமான தோற்றம் வந்திருப்பது யார்? இந்த மலையாள தேசத்தில் நான் வந்திருப்பதியா கல்லை காத்தா கல்லை காத்தா கல்லை காத்தா எதற்காக வந்திருக்கிறேன்? மாணவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு சென்று காப்பாக அணிவித்து என் தாய்க்கு ஓர் இரவில் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கள்ளிக்காத்தானாக பிறந்தனா கள்ளிக்காட்டில அம்மன் ஆலயத்திலே அம்மன் ஆலயத்திற்குள்ளாக குழந்தையாக தவழ்ந்து விளையாடினேன். உண்மைதாங்க. ஆனா என்னை எடுத்து வளர்த்தாங்க யாரு? என் தாய் தந்தையா. யாரு? என்னை பெற்றது யாரு? எப்படி பிறந்தா? எங்க அம்மா வயித்துல. நான் மட்டும் என் தாய் தந்தையா யாரு? முந்தி ஒரு தமிழா 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 தமிழா
அடே தாத்தா. ஐயா டேய், ஓ கள்ளிக்காத்தானாக பிறந்த நான். பிறந்த நீங்க என் தாய் தந்தையா யாரு? நான் முதலிலே பிறந்த அவதாரம். அவதாரம் எப்படி? எப்படி? எதற்காக? எதற்காக? டேய், ஓ சரவண பொய்கையிலே பொய்கையிலே சூரர்களை சம்மாரம் செய்வதற்காக எதற்காக? ஈசன் கண்ணிலே துளியாக விழுந்து விழுந்து 6 கமலத்தில் கமலத்தில் அருவுருவாக பிறந்த பிறந்த 6 முக கடவுள் கடவுளாக சரவண பொய்கையிலே பிறந்ததா. ஆமாங்க. எனக்கு சரவண கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த வளர்த்ததால் எனக்கு கார்த்திகை. கார்த்திகேயன். எதற்காக? எதற்காக? அழகென்றால் என்ன? என்ன? முருகு. முருகு. அழகு என்றால் ஏ, முருகு என்று உழைப்பார்கள். உண்மையா? அப்படி முருகனாக பிறந்து பிறந்த நீங்க முதல் பிறவிலே பிறவிலே எதற்காக? எதற்காக? முதல் பிறவில ஏ, முருகனாக பிறந்து நீங்க சூரனை தைதா தைதா தைதோ தைதை தை தைதம் தைதம் தைதைதா தா தைதோ தைதா சூரனை கருவருக்கே சுப்பிரமணியாக பிறந்தீர் மதனாகி ஒரு சமயத்திலே வீர மகேந்திராபுரி ஆளக்கூடிய உண்மைதான். சூரபத்மன், உண்மை. சும்மகன், ஆறுகோபன், ஆறுதன் உண்மைதான். சொல்லக்கூடிய அரக்கர்கள் உண்மைதான். தேவர்களை சிறைப்பிடித்தார்கள். உண்மைதான். அந்த சூரனுக்கு சம்மானம் செய்வதற்கு செய்வதற்காக சக்தி இடத்திலே இடத்திலே வேலாயுதம் பெற்று பெற்று சூரன் உலர் கிழித்து கிழித்து சேவர் செந்தி வடிவேலன் வேலன். அப்படி ஏ, முருகனாக பிறந்த பொழுது பிறந்த நீங்க எனது பக்தர் பக்தர் அருணகிரிநாதர் நாதர் தீ என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே மலையிலே அவன் நாவிலே ஏ, என் வேலை கொண்டு எழுத எழுத எனக்காக ஏ, அழகாக திருப்புகழ் பாடு. எப்படி? எப்படி? முக்தை தரும் பக்தி திருமலை. முத்தை தருவத்தி திருநகை முக்தை தரும் பக்தி திருநகை அக்கிக்கிரி சக்தி சரவண முக்தம் வர எனவோ. முதல் பிறவில திருப்புகழ் பாட ஏ, முருகனாக அவதரித்து ஆமாங்க. இரண்டாவது பிறவிலே இரவிலே வீரபத்திரனாக தோற்றிக் கொண்டு ஆமாங்க. எதற்காக? எதற்கு? தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக பிறந்தால் எனது தாய் உண்மையா? சிவபெருமான் ஏ, யாகத்துக்கு அழைக்காமல் அழைக்காமல் தாட்சாயனை தந்த தட்சன் ஏ, யாக மலத்தை வளர்த்த யாகத்தீயிலே போய் விழுந்தான். விழுந்தாங்க. அப்பொழுதுதான் ஏ, அந்த அம்பாள் அம்மா தீயிலே பாய்ந்ததா பாய்ந்ததா? அவளுக்கு தீப்பாஞ்சி பாய்ந்ததா பாய்ந்ததால் தீப்பாஞ்சி அம்மன் அம்மன் அந்த நேரத்திலே நேரத்திலே அகோர வீரபத்திரனாக ஆமையா சிவனுடைய சடமுடியை தரித்து தரித்து அந்த சூரர்களை சம்மாரம் செய்து செய்து ஆனால் ஏ, கள்ளிக்காத்தானாக பிறந்திருக்கீங்க. கள்ளிக்காடு ஏ, எப்படி உருவானது? எப்படி? ஒரு சமயத்தில நேரத்திலே சிவபெருமானுக்கும் 5 முகம், முகம் அந்த பிரம்மதேவனுக்கும் 5 முகம். 5 முகம். ஆகையால் ஏ, சிவன் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே ஆமையா அந்த பிரம்மதேவன் அமர ஓடி வந்தால் உமையவன். உண்மையாவல். யார்? ஏ, அந்த ஆதிவராசக்தி சக்தி வந்திருப்பது சிவன் தான் என்று கருதி கருதி சிவனுக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை ஏ, அந்த பிரம்மதேவனுக்கு செய்தார். உண்மையா? இதை பார்த்த சிவபெருமான் சிவபெருமான் கட்டிய மனைவி ஆதிவராசக்தி ஏ, அவளுக்கே அடையாளம் தெரியாத போய்விட்டது. தெரியாத போய்விட்டது. ஆகையால் ஏ, அந்த அகமுகத்தை முகத்தை அறுக்க வேண்டும் என்று அறுக்க- கட்டளையிட உண்மையா? பிரம்மனோட கபாலத்தை கிள்ளி எறிந்தார்கள். உண்மைங்க. அப்படி எரியும் பொழுது ஏ, அந்த
அந்த அறுப்பட்ட கபாலத்திலிருந்து இருந்து தலையிலிருந்து ஏ, உதிரம் கொட்டியதல்லவா, ஆமா ஐயா, அந்த உதிரம் விழுந்த இடம்தான் இடம்தான் இந்த கள்ளிக்காடு. பள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டிலே காட்டிலே வறண்ட பூமி, பூமி, வெப்பமான இடம். இடம், இந்த இடத்தில இடத்திலே கள்ளிச்செடியை தவிர வேறு எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. அதனால இந்த கள்ளிக்காட்டில காட்டிலே அவன் உதிர விழுந்த இடத்துல எல்லாம் இடத்துல எல்லாம் கள்ளிச்செடியாக முளைத்தது. உண்மைங்க, உண்மைங்க. அந்த கள்ளிச்செடியிலே ஏ, சிவபெருமா சிவபெருமாள் ஆவேச ரூபம் கொண்டு ஏ, சிரசை அறுக்கும் பொழுது இருக்கும் பொழுது வேர்வ துளி எல்லாம் ஒன்றாக திரட்டி ஆமா ஐயா, மடியிலே ஏந்தினாள் பார்வதி. ஏ, அந்த மடியிலே ஏ, சிவபெருமான் வேர்வ துளியில் பிறந்தவன் தான் பிறந்த. இந்த கல்லை தாயாரு தந்தையாரு அந்த சிவபெருமான் பார்வதிங்க. ஏ, பாமர மக்களுக்கு படியளக்க அடி அடிக்கக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை. உண்மைங்க. இடபாகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எனது தாயார். அப்படி ஏய், கபாலத்தை அறுக்கும் பொழுது அறுக்கும் பொழுது யாருடைய கபாலத்தை அறுத்தார்கள்? அந்த பிரம்மதேவ் எந்த? சதுர்முக தேவன், தேவன். சத்திய லோகத்தை ஆளக்கூடிய ஆளக்கூடிய அந்த பிரம்மதேவன். அந்த பிரமண தேவன் பிரம்ம தேவன் என்னன்னா வாயில வருதாங்க. நானா படுத்து வர்றாச்சுங்க. இதெல்லாம் வந்தா நான் இந்த வேஸ்த நான் ஆட மாட்டேன், சொல்லுங்க. நான் எதுக்கு உதவாங்க பீங்க பீங்க. ஐயா டேய், ஓ, அந்த பிரம்மதேவன், தேவன் அந்த பிரம்மதேவன் ஏய், நாவிலே குடிக்கொண்டுள்ளவர். குடிக்கொண்ட. அவள் மனைவி யார்? யாரு? சரஸ்வதி. அந்த சோழ சரியா சோரசேரியில செவ்வாய் போய் பூசணி சரி. பிச்சு விட்டாங்க. போய் பாரு. சரஸ்வதி ஏ, நாம் நாவிலே குடியிருப்பவர். குடியிருப்பவர். நாம் பேசுவதற்கு காரணம், காரணம் பாடுவதற்கு காரணம். காரணம். 1000 கலைகள் ஏ, 64 ஆஞ்சநேயம். ஒருத்தவன் நாவிலே அமர்வதற்கு காரணம் யாருங்க? அந்த சரஸ்வதி. சரஸ்வதி. ஏ, சக்தி சொல்லதானே ஆமாங்க, சிவபெருமான் கபாலத்தை அறுத்தான். அறத்தான். அதனால ஏ, அந்த சக்திக்கு சக்திக்கு எப்படி என் கணவன் சிரமானது அறுக்கப்பட்டதோ, அறுக்கப்பட்டதோ, உருவமானது குலைந்ததோ, ஏ. ஆகையால் ஏ. நீ உருவமற்ற சக்தியாக போக கடவது. சரஸ்வதி கொடுத்த சாபத்தால் சாபத்தாலே மலையரசப்பட்டினம் ஏ, பூங்காவன எல்லையிலே எல்லையிலே பூங்காவனத்து எல்லையிலே எல்லையிலே மண் புத்தாக அவதரித்தான். அவதரித்தாங்க. யாரு? அந்த உமையவள் ஆதிபரா சக்தி. சக்தியா? கட்டதனமா சொன்னா கரெக்ட். சரியாதனமா சொன்ன. தமிழ் கரெக்ட். விடுங்க, நான் இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். அந்த ஆதிவரா சக்தி சரஸ்வதி கொடுத்த சாபத்தாலே இந்த கள்ளிக்காட்டிலே யாருக்கு தெரியும்? கள்ளிக்காட்டிலே காட்டிலே மண் புற்றாக இருந்தார். இருந்த அவள் ஆலயம் ஏய், பாழடைந்து கிடக்க உண்மைங்க. சிவபெருமான் ஏய், சுழலைக்கு செல்ல செல்ல அந்த நேரத்திலே நேரத்திலே அந்த புத்துக்குள்ள ஏய், நான் குழந்தையாக எப்படி குழந்தையாக அந்த புத்துக்குள்ள புத்துக்குள்ள நான் குழந்தையாக தவழ்ந்து விளையாடி அமர்ந்து இதுதான் நேரம் என்று ஏய், கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய ஆளக்கூடிய ரத்த நாயகம் அங்கு வர ஏய், குழந்தைய பார்த்தான், பார்த்தாங்க. எடுத்தான். எடுத்தாங்க. எனக்கு கள்ளிக்காட்டை கள்ளிக்காட்டான். ஏய், அவன் இடத்திலே இருந்து என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்பதற்காக கள்ளிக்காட்டை அழித்து அழைத்து தாய் என்று தெரியாமல் ஏய், என் தாயின் ரேகமெல்லாம் புத்தாக இருந்தபடியே ஏய், என் தாயின் ரேகமெல்லாம் எரிய எரிந்து மகனே மகனே எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும். வேண்டும். ஓர் இரவிலே ஏய், மாணவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து எனக்கு காலாக நட்டு நட்டு ஆலயம் எழுப்பி எழுப்பி எனக்கு மகா ஆகையாலே ஏய், என் தாயிடத்தில் பெற்ற வரத்தால் வரத்தால் மலையாளத்திலே ஏய், மலையாள மாயாஜாலம், ஓடி எடுப்பது, கூடி வெட்டி கொடுப்பது, ஆய்வது, மலையாள மாதிரிகள். மாந்திரீகங்கள். ஏதோ ஒண்ணு விடு. எதுல அதெல்லாம் விட்டுங்கடா. மலையாள வீரனாக வீரனாக உதித்திருக்கிறேன். ஏய், இப்பொழுது எங்க எங்க போகலாம்? அந்த வானவராக கோட்டையா ஓ, நான் ஒரே பேர் இருந்துச்சுங்க. இங்க வித்த காமிக்கிற வந்துக்கிறான். இந்த கட்டணம். நான் வித்த காமிக்கிற பேசுறதுக்கு கௌரவம் பாரு. யாராவது? ஓ,
காட்டுறவன் என்னங்க? எங்க இருக்காமா? நம்பர் எந்தே பேசு எங்க இருக்கமா? பார்த்து சேரு வச்சுட்டு போறேன் 100 முட்டு சேரு காலைல அப்ப 500 ரூபாய் குடிச்சுப்பாங்க அம்பகத்துல இந்த சேரா ஓட்டி ஆகுது. யாரு நானடா உடைக்கிறவன்? உன்ன சொல்ல வாய் அடே வாயா டேய் இவன்தான் இவனா? இவனேதான் மாடு பேச பையன் உன் வீட்டுல சரி ஊடி தோற வாய் தர நான் யாருன்னு சொல்ல உன்னோட ஓ யாராவா? ஐயா இவன் தாங்க அந்த அந்த கல்வி காத்தா கல்வி கட்டணம் பார்த்தால இப்படி தெரியவில்லையா? கக்குசுல பேசுற மாதிரியே பேசுறீங்க. இல்லங்க இவர்தாங்க இவர் ஆமாங்க இவர்தான் அவரா? இவர்தான் அவரு அவர்தான் இவரு. ஏண்டா குதிக்கிற என்ன வந்து உன்னை சொல்றாமா? குதிக்கிறான நோ பையன் எதுக்கு? ஏய் எனக்கு போட்டு கோல். அடே வாயா அந்த கண்ணை காத்தா கத்தனா? ஏய் நான் உரத்த பண்ணலாம் எனது கோட்டைகள் வந்து விட்டான் என்றால் ஏய். இவனது விதி இங்கே முடிய ஏய். போகிறது. ஏய் வேதங்கள் 4வது வேதமாக விளங்கப்பட்டு அதர்வன வேதத்தை மையமாக கொண்டு மாயாஜாலம் மாயாஜாலம் அகிந்திரஜாலம் இந்திரஜாலம் ஓடி வைப்பது இறப்பது மலையா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னை. வன்னிய மரத்தை வைத்திருக்கிறார். ஆமாண்டா. அந்த ஆணவம் அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்லலாம். மண்ணி மரத்து ஒட்ட சிறுவல வெள்ள பாரடா உந்தானை பதைக்கவே வாட்டுவேன் பாரடா உந்தானை பதைக்கவே வாட்டுவேன் கேளு மாவன கேளு எங்க சிரிக்கிறா? ஒரு கை பாவனாங்க வந்து என்ன பார்த்தா சிறுவன் மேல தெரியுது, ஒட்ட சிறுவன் நானு. சிறுவன் டேய், அவனை பார்த்தா இவனை பார்த்தால் எப்படி தெரிகிறது? எப்படி? டேய் சிறுபயலே, அத ஊதினால் காத்திரு. ஊதினால் காத்திரு. வந்திருக்கிற வன்னியமன கொடுத்தல நமக்கு கொடி மோடி உண்டால் இருக்க முடியுமா? தீட்டிய மரத்திலே கூர்மை பாய்ந்தது. நீ வைக்கக்கூடிய மோடிகளை நான் எடுத்து விட்டா கண்டிப்பாக அந்த வண்டி மரம் உண்டு உனக்கு. உண்மைதானே? அது மட்டுமல்ல எனது மகள் அருணாட்சி உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். மக யாருக்கடா வேணும்? என் தாய் உடல் ரேகமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. என் தாயின் ரேகத்தை குறைக்க அந்த அனலானது குறைய நீ வைத்திருக்கிறாய் வன்னி மரம் அதை கொண்டு செல்வதற்காக சிறுவாயிலே நான் சொல்வதை கேள். வந்தது தவறு என்று எனது பாதத்தில் வந்து மனிதனை கட்டி உயிர் பெற்றிருக்கிறேன். இல்லை என்றால் அனுப்பி விடுவேன் உன்னை யமலோகம். புல்லுகின்ற மாடு புதி சுமக்காது சொல்வதை கேள்.